நன்மை தராத ஒரு குரு பயிற்சியாக தான் வந்து இருக்குது. தொழில் ஏதாவது புதுசாக தொடங்கணும் அப்படின்னா தொடங்காது இருக்கிறது நல்லது. எனக்கு எல்லாமே தெரியும் தான்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் இவங்க இறக்கி வச்சாங்களே இந்த டைம்ல போதுமா. சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்தாலும் தன்னோட குடும்பத்துல பெருசா மதிப்பு மரியாதை நிம்மதியா தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு தனுசு ராசி கேட்டால் 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, 7 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் என்னெல்லாம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது ஓவராலாக தனுசு ராசி ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருப்பாங்க குரு பயிற்சிக்கு. இந்த குரு பயிற்சியாவது நமக்கு நல்லது பண்ணாதா அப்படின்ற அந்த ஏக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லது பண்ணலை அப்படி தான் சொல்லணும். அதாவது பெருமளவு அவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நன்மை தராத ஒரு குரு பயிற்சியாக தான் வந்து இருக்குது. தொழில் ஏதாவது புதுசாக தொடங்கணும் அப்படின்னா தொடங்காது இருக்கிறது நல்லது. உயர் பதவிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதுவும் வந்து முயற்சி செய்யாது இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், எனக்கு இருக்குது, அதுக்காக நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்னதாக இருக்கும்போதே உடனடியாக பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இந்த டைமில் தனுசு ராசிக்காரர்கள் வந்து பெருமளவு மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அப்படியே தான் போகும். அதுலேருந்து கொஞ்சம் நம்ம புதுசாக எதுவும் முயற்சி பண்ணாமல் பெரிய விரயங்களை நீங்களே வந்து ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக வந்து இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நன்மைகள் தரலை. அவர் எப்போ தருவாரோ அப்போ நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு கொஞ்சம் அவங்க அடக்கமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மேடம் நீங்கள் சொல்லுங்கள், குடும்பம் வந்துட்டு எப்படி இருக்கும்? குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்காகட்டும் இல்லை அவங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு. பொதுவாக வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம் சொல்லக்கூடியது. அதாவது இதனுடைய அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் தான். ஸோ குரு வந்து கடகத்தில் வந்து உச்சம் வரக்கூடிய நிலையில் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா இவங்களோட 2ஆம் இடத்தை வந்து குரு பார்வைப்படுறது, வர ராசியை பார்க்குது. பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையறதுக்கான கொடுப்பனை அப்படின்றது உண்டு. எப்பயுமே திருப்தின்றது எனக்கு எல்லாமே தெரியும் தான்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் இவங்க இறக்கி வச்சாங்கனாலே இந்த டைமில் போதுமானது. எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், எல்லாருக்கும் செய்கிறேன், ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு இருக்கவங்க இந்த டைம் பீரியடில் நமக்காக தானே, நம்மளுடைய உறவு தானே அப்படிங்கிறத இவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நிலை யார் கொடுப்பாருன்னா குரு பகவான் கொடுப்பாரு. ஸோ குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ன வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட இனிமேல் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆமாம் அன்னைக்கு பண்ணல, அன்னைக்கு நடந்தது தானே அப்படின்றத பழசை சொல்லி காட்டி அதன் மூலமாக ஒரு ஆர்கியூ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லை, முயற்சி அப்படிங்கிறது இவங்க எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான சக்ஸஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. அதாவது பழசை மறந்துட்டு பழையன கழிதல் புதியன புகுதல்ன்ற மாதிரி இவங்களுடைய எண்ணங்களை மாற்றினாங்க, இவங்களுடைய வாழ்க்கை வண்ணமாக மாறும்னு சொல்லிக்கலாம். சூப்பர். ஓகே மேடம். நீங்கள் சொல்லுங்கள், பெண்களுக்கு மற்றும் ஜென்ரலாக தனுசு ராசி பெண்களுக்கு அந்த ஓவராலாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சார். ஓவராலாக தனுசு ராசி அன்பர்களை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால எந்த வேலை தொட்டாலும் அதில் ஒரு தடங்கள், ஒரு தாமதம். நான் ஓடுறேன்ப்பா, உழுந்தெழுந்து ஓடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது. கடன், நான் பெரிய லெவலில் கடனை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். திருப்பி புதுசாக கடன் வாங்குற சூழ்நிலை தான் இருக்கே தவிர இருக்கிற கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னா அதுக்கான வழியும் தெரியல, வாய்ப்பும் தெரியல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த விதமான சாத்தியக்கூறும் தெரியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. ஃபேமிலியில் பெருசாக நிம்மதி இல்லை, சமுதாயத்தில் பெருசாக மரியாதை இல்லை. தனுசை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உபயராசி, மற்றவங்களுக்கு நல்ல ஆசானாக இருப்பாங்க. எனக்கு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதை யார் வந்து கேட்டாலும் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் முழுசும் சொல்லக்கூடியவங்க. ஒரு குரு தனுசாக இருந்தால் அதை விட சூப்பர் யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட குரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு தொழில் செய்கிறனாலும் படிக்கிறனாலும் நம்மளுக்கு ஆசானாக இருக்கக்கூடியவங்க தனுசாக இருக்காங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்மளோட நாலேஜை சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிவிடுவாங்க. இதில் எந்த மாற்று கருத்தோ இல்லை. அந்த அளவுக்கு எந்தவித பிரதிபலன்களும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அவங்க பெருசாக நல்லா இருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ரிசர்ச்சில் தனுசு பெருசாக நல்லா இருக்காங்களா? மற்றவங்க இவங்களால நல்லா இருப்பாங்க, இவங்க பெருசாக நல்லா இருக்குதுல. அதுக்கும் மேலே சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்தாலும் தன்னோட குடும்பத்தில் பெருசாக மதிப்பு மரியாதை இருக்கிறதுல தனுசு ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. ஆக அர்த்தாஷ்டம சனி பகவான் பயிற்சியானதுலேருந்தே
தனுசை லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தார். இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை உச்ச பார்வை சனி மேலே படுறதுனால அவர் அர்த்தாஷ்டம சனியாகவே இருந்தாலும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டார்கெட் பண்ண போகிறதில்ல. முழுசும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃப்ரீ பண்ணிட போகிறாரு. உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 ப்ளஸ். ரெண்டாவது, குரு பகவான் 8ல் போய் மறையிறார். ராசி அதிபன் 8ல் போகிறார். அஷ்டமத்து குருவாச்சேம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓடினவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு 8ல் குரு அப்படிம்பாங்க. 2 திருடன் ஓடி போய் திருட போனானா, ஒருத்தன் எல்லாத்தையும் மூட்டை கட்டி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு வண்டி ஏற்றிட்டு வந்து ஒரு ரூம் தனியாக இருக்குது, நான் வந்து நீ உன்னை வண்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து வண்டி ஏற்றிட்டு வரேன், நீ திரும்பி வா, நான் அதுக்குள்ளே அந்த ரூமில் இருக்கிறத நான் திருடி வைக்கிறேன் அப்படின்னா, போய் ரூமை திறந்த உடனே அலாரம் அடிச்சு எல்லாரும் எழுந்து இவன் மாட்டிக்கினானா. ஓடினவன் ஜம்முன்னு போயிட்டான், அவனுக்கு 9ல் குருவா, மாட்டினவனுக்கு 8ல் குரு அப்படிம்பாங்க. அப்போ பயப்படணுமா, நான் மொத்தமாக அவ்வளோதான், நான் முடிஞ்சிட்டேனா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். 8ல் குருவாக இருந்தாலும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். ஓகேங்களா? குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் பன்மடங்கு பலன் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 8ல் குரு உச்சம் பெற்று இருந்தாலும் குருக்கு அப்படின்ற உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். எப்படி? பெரிய லெவலில் வந்து சேர்க்கையில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளுக்கு தெரியாது. பெருசாக உன்னை பற்றின மொத்தத்தையும் நீ சொல்லாத, என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. யாருக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா முழுசும் சப்போர்ட் பண்ணுறியோ முதுகில் குத்துவாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற வேலையும் நம்மளுக்கு வேணாம், முதுகில் குத்து வாங்கிக்கிற வேலையும் நம்மளுக்கு வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, ஹிடன் சீக்ரசிஸ் இருக்குது, மறைமுக உறவு இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சந்தைக்கு வர்றதுக்கான காலகட்டம் இது வரைக்கும் எங்களுக்கு அப்படிலாம் இல்லைம்மா. ரொம்ப சந்தோஷம். இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர்றதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. ஒதுங்கிக்கோங்க, ஒதுக்கி வச்சிடுங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து 10 வீடு வாசல் இருக்குது. எங்கள் தாத்தா சம்பாரிச்சது, எங்கள் பாட்டி சம்பாரிச்சது, குடும்ப சொத்து நானே சம்பாரிச்சு அதோ மேல்மருவத்தூர் பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கி போட்டு வச்சுருக்கேங்க, போய் பராமரிப்பு அப்படின்றது செய்யணும். இப்போலாம் பராமரிப்பு இல்லாத சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னு உரிமை கொண்டாடுறதுக்கே நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. சொல்வாக்கு, செல்வாக்கு, அரசியல் கட்சியில் இருக்கவங்க இப்படிலாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது சார். அதுக்கு மேலே குருனோட பார்வை தான் இங்கே சூப்பர். குடும்பஸ்தானத்தை பார்க்குறோம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், காசு நடமாட்டம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். சுகஸ்தானத்தை பார்க்குறோம், டிஃபால்ட்டாக வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இப்படி நிறைய விஷயம் நடக்கும். 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 12ஆம் பாவம் அப்படின்னாலே பரதேசம் அப்படிம்பாங்க. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு நீங்கள் வேலைக்காகவும் போகலாம், அதே மாதிரி சுற்றுலாக்காகவும் போகலாம், அதே மாதிரி சுப விரயம் அப்படின்றது சாலிடாக நடக்கும். அப்போ அஷ்டமத்து குரு அப்படின்னு பயந்துக்காதீங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா, நல்லாயிருக்கும். ஓகே ஓகே மேடம். சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக சரியா இந்த ராசிக்காரங்க குரு பயிற்சியில் என்ன எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சார். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ தம்பி சொன்ன மாதிரி புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தொடங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. இருக்கிற தொழிலில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது தான் 40 பேர் கூடுவான். இவங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது ஒருத்தன் கூட பக்கத்தில் இருக்க மாட்டான். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கை. நம்ம எம்ஜிஆர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கொடுத்து கொடுத்து சிவந்த கை தான் எப்பா எம்ஜிஆர் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க படிப்பு, வேலை, தொழில் எல்லா விஷயங்களிலும் கூட இருக்கவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. நீ இப்படி பண்ணு நல்லா இருப்ப, நீ இதே மாதிரி படி நல்லா இருப்ப, இதே மாதிரி செய்யி சூப்பராக வருவேன்னு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் எப்படி சொல்லி கொடுக்காரோ, ஸோ அதே மாதிரி தான் இவங்க கூட இருக்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஓப்பன் டிக்ளராக செஞ்சு கொடுத்துருவாங்க. இவங்க ஏற்றி விட்ட ஏணியாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களை ஏறி போனவங்க எவங்களுமே திரும்பி கூட பார்த்தது கிடையாது, அழிச்சு விட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி புதிய தொழில் தொடங்கிட வேண்டாம். ஓகேவா? ஏன்னா கரெக்டாக உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். அப்போ மனசில் ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். மாயாஜாலங்கள் நடக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி நடக்கும். அப்போ நீங்கள் நிதானமாக இருக்கணும். எனக்கு தெரியும், நான் இப்படிக்கு எதுவும் பண்ணலை, இருக்கிறத பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை பண்ணணும். 4ஆம் இடத்த சனி பகவான் உட்கார்ந்துருக்க. 4ஆம் இடத்த உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பார்க்க. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானத்தை குறிக்கும். இவ்வளோ நாட்களாக சந்தோஷமே இல்லை, என் மனசு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் சந்தோஷம் நிலச்சி நிற்க போகுது. குடும்ப உறவுகள் உங்களை மதிக்க போகிறாங்க. அதாவது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், நம்முடைய உயர்திரு குடியரசுத் தலைவராக கூட இருக்கட்டும்,
இவங்க என்னைக்காவது தனியாக வந்திருக்காங்களா, பாதுகாப்பு இல்லாமல் வந்திருக்காங்களான்னா இல்லை. ஏன் வரமாட்டேங்காங்க அப்படின்னா, அவங்க வர ரெடி. ஆனால் அவங்களுடைய ஒரு உயிர், அவங்களுடைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கோம்ல. அதே மாதிரி தான் இனிமே உங்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு கிடைக்க போகுது. நீங்கள் உங்கள் ராசி நடுவில் நிற்கி, ராசிக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்கார், ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்தை, பாதுகாப்பான ஒரு அங்கீகாரத்தை குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களுக்கு கொடுக்கார். என் ராசிக்காரையா நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சரியான பாதுகாப்பை கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாடு போயிடலாமா, நம்ம வடிவேல் சார் சொல்ல உள்ளூர்லேயே இருப்போமா, இல்லை வெளிநாடு போயிடுவோமா, ஊரை விட்டு போயிடுவோமா, இருக்கலாமா பார்க்கலாமான்னு கொஞ்சம் சீட் எடுத்து பார்ப்போம் அப்படிம்பாங்களே, அதே மாதிரி தான் இருக்கிற இடத்த விட்டு வேலை நிமித்தமாகவோ அல்லது அதாவது தொழில் தொடங்குவதற்காக, தொழில் விஷயமாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாவுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளிநாடு வெளி மாநிலம் போவதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. நிம்மதியாக தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு தனுசு ராசி கேட்டால் 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, 7 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்க இருக்கீங்க. ஸோ யார் இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, தெரியும். ஸோ ஆனால் இனிமேல் நிம்மதியாக தூங்குவீங்க. நித்திய தூக்கம், நிம்மதியான தூக்கம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுப்பதில் அவசியம் இல்லாமல் மாட்டிக்கிறாதீங்க. நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். ஓகே சார். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசிக்கு குரு பயிற்சி ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கீங்க இல்லையா? அவங்க என்ன மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்? அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பெருமளவு இந்த 12 ராசிகள்லேயே தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் குரு பயிற்சி வந்து நற்பலனை வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து சொன்னேன். இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க தன்னிச்சு செயல்படாமல் கொஞ்சம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கூட வச்சுக்கிட்டாவே இவங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும். அது ஒன்று. அது இல்லாத சிவ வழிபாடு இவங்களுக்கு வந்து ரொம்ப உசிதமாக வந்து இருக்கும். சிவ வழிபாட்டிலேயே காலபைரவர் வந்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இந்த தடையிலேருந்து அவங்க கொஞ்சம் விலகிடலாம். அதாவது தினந்தோறும் பூஜை வந்து செய்யணும். அதுலேயும் தேய்பிறை அஷ்டமி தவறாமல் வந்து அவங்க வந்து செஞ்சிடணும் பூஜைகள் வந்து செய்கிறது. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அவங்க வந்து வழிபாடு பண்ணுறாங்கன்னா சிவன் கோவிலே இருக்கக்கூடிய பைரவர் வந்து வழிபாடு பண்ணலாம். சிவன் கோவிலே வந்து என்னென்னா அஷ்டபைரவர்கள் வந்து வச்சுருப்பாங்க. அந்த அஷ்டபைரவர்கள் மூர்த்திகளில் காலபைரவரை நம்ம வந்து பொதுவாக அன்றைக்கி அஷ்டமி அன்னைக்கு மட்டும் நல்ல அபிஷேக அலங்காரங்கள் பண்ணி வெல்வத்தினாலையும் அதே மாதிரி வந்து எருக்கம் பூவினாலையும் அர்ச்சனைகள் பண்ணி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நல்ல பலன் வந்து கொடுக்கும். ஓம் பைரவா, உத்தண்ட பைரவா, கால பைரவா, கங்கள பைரவா, திரிபுர நந்த பைரவா, ஓங்கார பைரவா, உமா புத்திர பைரவா, அடுத்தடுத்து வரும் சத்துருக்களின் பேரிலே நடனமாடிவா, ரீம் ரீம் தீம் தீம் பம் பம் லம் லம் கம் கம் கும்படு ஸ்வாக, இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே ஓகே மேடம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த குரு பயிற்சி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னு ஓவராலாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவங்க அடிக்கடி எந்த கோவிலுக்கு போனால் கொஞ்சம் அவங்களுக்கு மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறது? கண்டிப்பாக சார். இவங்களுக்கு எதை பேஸ் பண்ணி நாங்கள் இப்போ பரிகாரம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ராகு பகவான் 3ஆம் பாவம். ஒரு தப்பான விஷயத்த முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி பண்ணி இதுதான் என் வாழ்க்கையினோட குறிக்கோள் அப்படின்ற மாதிரி அதிலே கிளிங் பண்ணிவிட்டு அதனால் உங்களோட எனர்ஜியை, டைமை, காசை விரயம் பண்ணுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கேத்து பகவான் 9 அப்படின்னும் போது அப்பானோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்றது வரும். இதை பேஸ் பண்ணியும் 8ல் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கார். இதை பேஸ் பண்ணியும் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயில் சொல்ல போகிறோம். அது என்ன கோயில் அப்படின்னா, எல்லா கோள்களும் ஈசனுடைய காலடியில். அப்போ நம்ம இங்கே சென்னை சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பின்னாடி திருவழிதாயத்தில் இருக்க திருவலேஸ்வரர் கோயில், பரத்வாஜ முனிவர் வழிபாடு பண்ண ஸ்தலம். அந்த கோயிலில் போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரு பகவானுக்கு 2 விளக்கு ஏற்றிட்டு வரீங்க. அங்கன்னா அங்கேயே விளக்கெல்லாம் விற்குமா, மஞ்சள் நிற பூக்கள்லாம் விற்கும். வாங்கி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. ஓகே மேடம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், வாழ்வியல் முறை எளிமையாக தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அப்படியே ஏதோ மூச்சு விட்டுக்கலாம், பிரீத்திங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் சரியாக இருக்கும்? தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். குரு அப்படின்னே நம்ம மனசில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது யாரை சொல்லுவோம்னா குழந்தைகளை சொல்லுவோம், சின்ன குழந்தைகள். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் வியாழக்கிழமை, ஓகேவா, வியாழக்கிழமை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாக கட்டாயமாக போகணும். போய் அங்கே போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, மஞ்சள் கலர் லட்டு வாங்கிக்கோங்க. அந்த லட்டை உடைச்சி சிறு குழந்தைகளுக்கு, நீங்கள் வர குழந்தைகளுக்கு மெயினாக கொடுக்கணும், பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை,
முடிஞ்ச அளவு லட்டை உடைச்சி குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்தெல்லாம் சந்தோஷம் இல்லை, எதுலெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நீங்கள் நினைக்கிங்களோ அந்த குழந்தைகள் லட்டை சாப்பிட 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 உங்கள் லைஃபு பிரகாசமாக இருக்கும், குருவுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகே ஓகே சார். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், ஃபேமிலியில் இந்த ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் ரொம்ப சந்தோஷமாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? தனுசு ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா 9ஆம் பாவகம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய மற்ற நிலைகள் எடுக்கும்போது மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தோல்வி. இன்னொன்று வந்து மனம் தெளிவில்லை. ஃபஸ்ட்டு அந்த நிலைகள்லாம் மாறணும். குடும்ப உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கணுன்ற இந்த நிலைகள்லாம் மாறணும். அப்படிங்கிறப்ப பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு, சிவன் கோயிலுக்கு போகிறது, அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பவுமே கோயிலில் போய் நம்ம அங்கங்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுவோம். ஸோ அந்த தூய்மை பணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை என்னால் உழவார பணி பண்ண முடியல அப்படின்னா அந்த கோயிலுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகள் ஏதாவது செய்கிறது, அன்னதானத்துக்கு உதவி பண்ணுறது, மற்ற விஷயங்கள் ஏதாவது அவங்க கோயிலுக்காக என்ன அந்த கோயிலுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறதும் ஒரு சந்தோஷமான மன நிறைவான ஒரு நிலையை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை உண்டு. ஓகே ஓகே. இப்போது நம்ம வந்துட்டு இந்த தனுசு ராசிக்கு ஓவராலாக என்ன மார்க்ஸ் ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், என்ன 100க்கு 60 மார்க் தரலாம். ஓகே. 70%. நீங்கள் மேடம்? 75. சார் நீங்கள்? 72. ஓகே. ஓவராலாக ஒரு 70-75க்குள்ளே இருக்குது, அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரங்க இவங்க மார்க் சொன்னதை பார்க்காதீங்க, அதுக்கு முன்னாடி வழிபாடு முறைகள்லாம் சொன்னாங்க, அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். அடுத்ததாக குமுதம் பக்தி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த குரு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அடுத்த ராசி மகர ராசி எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருப்பீங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், ஓவராலாக எப்படி இருக்க போகுது? வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம், எதுக்குடா வாழ்கிறோங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து வந்த மகர ராசிக்கு இனிமேல் நம்ம வாழாமல் யாரா வாழ்வா அப்படிங்கிற வார்த்தை. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கொடுக்கும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியான பிரச்சனைகள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. குடும்பத்தில் வந்து அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இவங்களால மட்டும்தான் உருவாக்க முடியும். இவங்க இல்லாமல் இவங்க வெளியிலேருந்து யாரை பேச்சாவது கேட்டாங்க அப்படின்னா மாட்டிக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 7 வருஷமா மகரம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாறாது. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொத்து. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்